எடப்பாடி ஸ்டாலின் திடீர் சந்திப்பு. விஜய்க்கு எதிர்பாராத ட்விஸ்ட். முதல்வர் பதவியேற்ற அடுத்த நொடியே மிகப்பெரிய சம்பவம் செய்யும் ஸ்டாலின். துளிகூட எதிர்பார்க்காத சம்பவம். ஒட்டுமொத்த தமிழகமும் பரபரப்பு. அதாவது, தமிழக அரசியலில் இன்றைய தினம் என்பது வரலாற்றில் மறக்க முடியாத தினம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால், சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகத்தை ஆண்டு வந்த பாரம்பரிய கட்சிகளை வீழ்த்தி புதிய கட்சி ஒன்று இன்று முதல்வராக பதவியேற்ற தினம்தான் இன்றைய தினம். ஆகவே இந்த ஒரு தினம் என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் மறக்க முடியாத, மறுக்க முடியாத நாளாக வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது. 2 வருடங்களுக்கு முன்பு கட்சியை தொடங்கி அதிமுக, திமுக போன்ற எதிர்க்கட்சிகளால் துளி அளவு கூட மதிக்கப்படாத கட்சியாக இருந்த ஒரே கட்சி, ஒரு கட்சி திமுக, அதிமுகவை வீழ்த்தி ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு வளர்ந்துவிட்டது என்பது தமிழக மக்களும் இந்திய மக்களும் எதிர்பார்க்காத ஒன்றுதான். அதே சமயம் விஜயின் சூழலையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். விஜயின் சூழலை எடுத்துக்கொண்டால், இவர் கட்சி ஆரம்பித்ததில் இருந்தே இவருக்கு பல இடையூறுகள் உருவானது. கரூர் சம்பவத்தில் தொடங்கி அதுபோக பல இடங்களில் இவருக்கு கூட்டம் போடுவதற்கு அனுமதி கூட கொடுக்கப்படவில்லை. அதே சமயம் இவருக்கு எதிராக சமூக வலைதளங்களில் திமுகவின் ஆதரவாளர்கள், பத்திரிகையாளர்கள், அதுபோக பொதுவான அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் என இவர்களும் விஜய்க்கு எதிராக தற்கூரி, விசிலடிச்சான் குஞ்சுகள் என இதுபோன்ற மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி விஜயையும் விஜயின் கட்சியையும் எவ்வளவு மட்டப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் மட்டப்படுத்தினார்கள். ஆனால் அதுதான் விஜய்க்கு மிகப்பெரிய பலமாக மக்களிடையே மாறியது. அதனால்தான் விஜய் கட்சிக்கு கிடைத்த இவ்வளவு பெரிய வெற்றி என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் விஜயின் இந்த ஒரு வெற்றி என்பது விஜய்க்கு கிடைத்த, அதாவது விஜய் பட்ட கஷ்டத்துக்கும் விஜய்க்கு நடந்த அவமானங்களுக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். அதே சமயம் என்னதான் விஜய் அவர்கள் இப்போது ஆட்சியை பிடித்துவிட்டாலும் அதற்கு உதவியதும் ஒரு வகையில் திமுக தலைவர் ஸ்டாலின் என்றும் சொல்லலாம். ஏனென்றால் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை இடங்கள் கிடைக்கவில்லை. அந்த சமயத்தில் விஜய்க்கு தேவையான பெரும்பான்மை இடங்கள் கிடைப்பதற்கு திமுக கூட்டணியில் இருந்த விசிக, கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் கட்சிகள் போன்றவைகள் விஜய்க்கு ஆதரவளித்தது. அதுவும் முதல்வர் ஸ்டாலினின் உத்தரவின்படியே அத்தகைய ஆதரவுகள் விஜய் கட்சிக்கு கிடைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே விஜய் இன்று ஆட்சி அமைத்தாலும் ஒரு வழியில் அது திமுக தலைவர் ஸ்டாலினால் கிடைத்தது என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் இப்போது விஜய் முதல்வராக பதவியேற்று விஜய் கட்சி ஆட்சி அமைத்து விட்டாலும் கூட இனிமேல்தான் விஜய்க்கு மிகப்பெரிய சவால்கள் காத்திருக்கிறது. அது என்னன்னா, திமுகவை பொறுத்தவரையில் ஆளும் கட்சியாக இருப்பதை விட எதிர்க்கட்சியாக மிக வீரியமாக செயல்படக்கூடியது. ஆகவே விஜய்க்கு இனிமேல்தான் சவால் என்பது கடுமையாக காத்திருக்கிறது. அதை உறுதி செய்யும் விதமாக இன்று விஜய் பதவியேற்ற அன்றைய தினமே விஜய்க்கு எதிராக முக்கியமான ஆயுதத்தை கையில் எடுத்துள்ளது திமுக. ஆமாங்க, சற்று முன் அதிமுக தலைவர் எடப்பாடியும் திமுக தலைவர் ஸ்டாலினும் நேரடியாக சந்தித்து பேசி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. இந்த சந்திப்பிற்கு பின்னால் விஜய் கட்சிக்கு மிகப்பெரிய பிரச்சனை உருவாகி இருக்கிறது என்பது மட்டும் குறிப்பிடத்தக்கது. அதுவும் இந்த தேர்தலில் என்னதான் விஜய் கட்சி திமுக, அதிமுகவை தாண்டி அதிக இடங்களை பெற்றிருந்தாலும் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை கைப்பற்றவில்லை. ஆகவே அந்த ஒரு சூழல் உருவானதால் திமுகவும் அதிமுகவும் இணைந்து கூட்டணி ஆட்சியை அமைப்பதற்கும் தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டது. ஆனால் அந்த ஒரு முடிவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிக கட்சியும் ஒத்துழைப்பு கொடுக்க முடியாது என்று கூறிய ஒரே காரணத்தால் அந்த ஒரு முடிவு கைவிடப்பட்டது. ஆகவே விஜயின் கட்சியை ஆட்சி அமைக்க முடியாத அளவுக்கு ஆரம்பத்திலேயே பல கட்ட முயற்சிகளை திமுகவும் அதிமுகவும் இணைந்து எடுக்க இருந்தது. ஆனால் விசிக, கம்யூனிஸ்ட் கட்சி போன்றவைகளால் அது தடுத்து நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் விஜய் இன்றைய தினம் முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு திடீரென முதல்வர் ஸ்டாலினும் எடப்பாடியும் சந்தித்திருப்பது மிகப்பெரிய பரபரப்பை உருவாகியிருக்கிறது. இதற்கு பின்னணியில் விஜய்க்கு எதிராக திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து எதிர்க்கட்சியாக செயல்பட இருப்பதுதான் இந்த சந்திப்பிற்கு காரணம் என்று சொல்லப்பட்டாலும், எடப்பாடி அவர்கள் குறிப்பிட்ட அதிமுக எம்எல்ஏக்களோடு திமுகவில் வந்து மொத்தமாக ஐக்கியமாவதற்கும் வாய்ப்புகள் உருவாகி இருப்பதாக மற்றொரு முக்கிய தகவலும் கிடைத்திருக்கிறது. அதற்கு காரணம், ஏற்கனவே அதிமுக கூடாரத்தில் இப்போது சி.வி. சண்முகம் புதிய பிரச்சனையை கிளப்பியிருக்கிறார். 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு அதிமுகவிலிருந்து பிரிந்து
விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் சிவி சண்முகம். அந்த ஒரு விஷயம் எடப்பாடியை மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கிறது. ஆகவே இந்த ஒரு சூழலில் இருந்து இனிமேல் திமுகவை தன்வசப்படுத்த முடியாது என்பதை எடப்பாடி அவர்கள் உணர்ந்துவிட்டார். அதனால்தான் திமுகவில் வந்து ஐக்கியமாகிவிட்டு விஜய்க்கு எதிராகவும் அதே சமயம் அதிமுகவுக்கு எதிராக செயல்பட்ட மற்றவர்களுக்கு எதிராகவும் தீவிர அரசியலில் களமிறங்கத்தான் எடப்பாடியும் ஸ்டாலினும் கைகோர்த்து புதிய அரசியலை தொடங்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. அதே சமயம் இதில் வேறு சில திட்டங்களும் இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அதிமுகவிலிருந்து சிவி சண்முகம் பிரிந்து செல்வதற்கு காரணம் அதிமுக பவரில் இல்லாதது என்பது காரணமாக சொல்லப்படுகிறது. ஆகவே அதிமுகவை பவருக்கு கொண்டு வர வேண்டுமென்றால் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி போட்டால் மீண்டும் அதிமுக பவருக்கு வந்துவிடலாம். அதாவது என்னதான் இப்போது விஜய் முதல்வராக பதவியேற்றாலும் இன்னும் சில தினங்களில் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். அப்படி பெரும்பான்மையை நிரூபிக்கவில்லை என்றால் விஜயின் ஆட்சி கவிழ்ந்துவிடும். அதே சமயம் விஜய் கட்சி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுமென்றால் திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவு இருந்தால் மட்டுமே முடியும். ஆனால் இப்போது திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்தால் விஜய் கட்சியால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாது. அதே சமயம் அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜகவை கலட்டிவிட்டால் விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதிமுக திமுக கட்சிகளுக்கு ஆதரவு கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அது குறித்து தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கும் கம்யூனிஸ்ட் மற்றும் விசிக கட்சிகளை சமாதானப்படுத்துவதற்கும் தான் எடப்பாடியும் முதல்வர் ஸ்டாலினும் சந்தித்திருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. ஆகவே விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற அன்றைய தினமே விஜய் கட்சியை கவிழ்ப்பதற்கு திமுகவும் அதிமுகவும் தயாராகிவிட்டது என்பதைத்தான் இவர்களின் இந்த ஒரு சந்திப்பு உறுதிப்படுத்துகிறது. அதே சமயம் விஜயின் இத்தகைய வளர்ச்சியை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் திமுக அதிமுக கட்சிகள் ஒன்றிணைய இருக்கிறது. இதற்கு இன்னொரு மிக முக்கிய காரணம் விஜய் இன்றைய தினம் முதல்வராக பதவியேற்றவுடனே வெள்ளை அறிக்கை வெளியிடப் போவதாக அறிவித்துவிட்டார். இவர் மட்டும் வெள்ளை அறிக்கை வெளியிட்டார் என்றால் அது திமுகவும் அதிமுகவும் இதுவரை செய்த ஊழல்கள் அனைத்தும் ஓரளவுக்கு வெட்ட வெளிச்சமாக வெளியே வந்துவிடும். ஆகவே அதை தடுத்து நிறுத்துவதற்கும் தான் எடப்பாடியும் ஸ்டாலினும் சந்தித்து சில பல திட்டங்களை தீட்டி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், விஜய் கட்சிக்கு எதிராக விஜய் முதல்வராக பதவியேற்ற அன்றைய தினமே திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக கைகோர்த்த இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.